மேடம், நான் ஜெயிலுக்குள்ள காலடி எடுத்து வச்சப்பதான் எனக்காக ஒரு ஜீவன் என் வயித்துல வளருதுன்னு எனக்கு தெரிய வந்தது. என் பொண்ணு சுடர் ஜெயில தான் பிறந்து வளர்ந்தா. அவ என் கூட இருந்த வரைக்கும் என்ன நான் நிரூபிக்கணுங்கிற எண்ணம் கூட எனக்கு தோணலைங்கிறது தான் உண்மை. 10 வயசுக்கு மேல சுடர் என் கூட ஜெயில இருக்க முடியாதுங்கிற சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் சுடரை நான் என் அண்ணன் வீட்டுக்கு அனுப்பி வச்சேன். அதுக்கப்புறம் கூட என்ன நிரூபிக்கிற போராட்டத்துல என் அண்ணன் குடும்பத்துக்கோ சுடருக்கோ யாராலையும் எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுதான் நான் பொறுமையா இருந்தேன். ஆனா எப்ப என்ன தேடி வந்து எனக்கு மிரட்டல் விடுத்தாங்களோ அப்பதான் மேடம் எனக்கு பயம் வந்துச்சு. என் குழந்தைய பத்தியும் அவளுடைய எதிர்காலத்தை பத்தியும் எனக்கு பயம் வந்துச்சு. அவளுக்காக நான் வாழணும், வெளியில வரணுங்கிற வைராகியம் வந்துச்சு. எனக்காக நான் வாழணும்னு நினைக்கல, என் பொண்ணுக்காக நான் வாழணும்னு நினைக்க ஆரம்பிச்சேன். ஒரு கொலைக்காரியோட பொண்ணுன்னு என் பொண்ணுக்கு இந்த உலகம் பட்டம் சுமத்திடக்கூடாதுங்கிற விழிப்புணர்வு என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு தனியா போனதுக்கு அப்புறமா தான் எனக்கு ஏற்பட்டுச்சு. இவர் சொல்வது அனைத்தும் கட்டுக்கதையாகவே தோன்றுகிறது யுவர் ஆனர். யார் இவரை மிரட்டினார்கள், எதற்காக மிரட்டினார்கள், இதற்கான ஆதாரம் இருக்கிறதா இவர்களிடம்? ஆமா, இருக்கு. யார் மிரட்டியது, என்ன சொல்லி மிரட்டினாங்க? அப்படி மிரட்டி இருந்தா அப்பவே நீங்க ஜெயில் அதிகாரி கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கலாமே. ஏன் உங்க தப்ப மறைச்சு தப்பிக்க பொய் மேல பொய் சொல்லிட்டு இருக்கீங்க? எனக்கு குழந்தை பிறந்த விஷயமே என்ன மிரட்டினவருக்கு தெரியாது. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து யார் மூலமாவது என் குழந்தை வெளியில இருக்குன்னு அந்த நபருக்கு தெரிஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா பொறுத்து போனேன். தண்டனை கொடுத்தப்ப அதை மறுக்காம இருந்ததுக்கான காரணம் அப்ப இருந்த உங்க மனநிலைன்னு சொன்னீங்க. இப்போ மிரட்டலுக்கு அமைதியா இருக்க காரணம் உங்க குழந்தைன்னு சொல்றீங்க. இப்படி அடுக்கடுக்கான காரணங்கள் உங்களுக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்குமா மிஸ்ஸஸ் அபிநயா? என்னோட மௌனம் எல்லாருக்குமே ஆபத்துங்கிற சூழ்நிலை வந்துச்சு. அதனாலதான் தைரியமா இந்த கேஸ அப்பீல் பண்ண முடிவு பண்ணேன். யுவர் ஆனர், இதுதான் இந்த தாமதத்திற்கான காரணம். சட்டம் கால தாமதத்தை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொள்ளாது. அந்த தாமதத்திற்கு பின்னால் இருக்கும் உண்மையான காரணத்தையும் பரிந்துரைக்கும். அதனால்தான் லிமிடேஷன் ஆக்ட் செக்ஷன் 5 சஃபிஷியன்ட் காஸ் நிரூபிக்கப்பட்டால் கால தாமதத்தை மன்னித்து மனுவை மேலும் விசாரிக்க நீதிமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் ஒரு பெண் 10 ஆண்டுகள் மௌனமாக இருந்தது அலட்சியத்தால் அல்ல, தனது வாழ்வின் ஆதாரமாக இருந்த அந்த குழந்தைக்காகவும் தன்னிடம் குற்றவாளிக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் தன்னிடம் இல்லை என்பதை புரிந்து கொண்டு காண்டனேஷன் ஆஃப் டிலேவிற்கான காரணத்தை ஏற்றுக்கொண்டு இந்த நீதிமன்றம் இந்த மேல்முறையீட்டை ஏற்று வழக்கை மீண்டும் விசாரிக்க அனுமதிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன்.